Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற முதல் திரைப்படம் மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்துல ஷோபின் ஷாகிர் அப்புறம் ஸ்ரீநாத் பாசி லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் தவிர முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் கட் பார்த்தப்போ ஒரு சர்வைவல் டிராமா அப்படிங்கிறது ஹிண்ட் ஆச்சு. முக்கியமாக ஹைலைட்டாக தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட பெரும்பாலான காட்சிகள் கொடைக்கானல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கும் அப்படிங்கிறதும் ட்ரெயிலர் ரிவீல் ஆச்சு. ஸோ இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி ஜான் ஈ மன் அப்படிங்கிற ஒரு காமெடி படம், ஓரளவு ஃபேமஸான படம், அந்த படத்தை இயக்கியிருந்த சிதம்பரம் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் 2006 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறதும் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். சூரியவம்சம் தேவயானி சைடில் சொல்லணும்னா 2006 நடக்கிறதெல்லாம் பீரியட் ஃபிலிம்னு சொல்ல வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது? ஓகே, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் நான் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷோபின் ஷாகிர், ஸ்ரீநாத் பாசி, பாலு வர்கீஸ் உள்ளிட்ட நண்பர்கள் குழு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் இவங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அவங்க எல்லாருமே பல்வேறு பின்னணியை சேர்ந்தவங்க, பல்வேறு வேலைகள் செய்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ்டான ஒரு யூத்ஸாக இருக்காங்க. அவங்க ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. கொடைக்கானல் அப்படிங்கிற இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்துட்டு குணா குகை அப்படிங்கிற அந்த ஃபேமஸான லேண்ட்மார்க்கும் போகிறாங்க. அங்கே இவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். அந்த 9 நண்பர்கள் குழு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. யாரோட நடிப்புமே இன்ஃபேக்ட் நடிப்பு மாதிரியே தெரியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவு ரொம்ப யதார்த்தமாக நம்மளோட ரிலேட் பண்ணிக்க முடிகிற மாதிரியான ஒரு நடிப்பை வந்து அவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பாலு வர்கீஸ், கணபதி, தீபக் பரம்போல், அபிராம் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவங்க குறிப்பிட்டு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கதையின் நாயகனான ஷோபின் ஷாகிர் அண்ட் ஸ்ரீநாத் பாசி 2 பேருமே ரொம்ப ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுவும் இந்த கதையோட செகண்ட் ஹாஃபில் முக்கியமாக இவங்க 2 பேர் மேலே தான் வெயிட்டேஜே விழுந்திருக்கு, கதையோட வெயிட்டேஜ். அதை உணர்ந்துக்கிட்டு ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்ரீநாத் பாசி வந்து அந்த ரோலை அவ்வளோ கன்விக்ஷனாக, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிரட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. நம்ம பார்க்கும்போது நமக்குமே அவர் மேலே ஒரு பரிதாபம் வருது. அந்தளவு ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஷோபின் ஷாகிர் யூஸ்வலாக அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேக் வாக் அப்படிங்கிற மாதிரி தான். அந்தளவு அவருமே அந்த மீட்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவையான நடிப்போ அதை வந்து சிறப்பாகவே கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தவிர தமிழ் ஆக்டர்ஸ் அங்கங்கே வந்து போகிறாங்க. ஜார்ஜ் மரியன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்க ஒரு லோக்கல் ஷாப் ஓனராக. அண்ட் கைடாக வர ராமச்சந்திரன் துரைராஜ் அவருமே ஒரு கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தமிழ் ஆக்டர்ஸ் அங்கங்கே இருக்கிறது, தமிழ் டைலாக்ஸ் அங்கங்கே வரதுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ஸோ இவங்களாம் தான் பர்ஃபார்மன்ஸ் சைடு ஸ்கோர் பண்ணவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் நிச்சயமாக டெக்னிக்கல் டீமுக்கு தான். அதுவும் சுஷின் ஷாமோட மியூசிக்காக இருக்கட்டும், சைஜு காலிதோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விவேக் அர்ச்சனோட எடிட்டிங்காக இருக்கட்டும், 3மே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் சேர்த்துருக்கு. ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு காமெடி படமாக ஆரம்பிக்கிறது, இன்டர்வல் பிளாக் நோக்கி நகரும் போது ஒரு சர்வைவல் ட்ராமாவா ஜானர் ஷிஃப்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப சீரியஸான படமாகவே நகருது. இதை உணர்ந்துக்கிட்டு இந்த 3 பேருமே அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பான உழைப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு சர்வைவல் ட்ராமா எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். டெக்னிக்கலாக நம்ம இந்த படத்தில் எங்கேயுமே கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற ட்ராமாவையும் சரி, அந்த ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கையும் சரி, ஒரு மாதிரி பாசிட்டிவாக மாற்றாமல் போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரைட்டிங்க்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த குகைக்குள்ள அந்த கேமரா அப்படி சுற்றி எடுக்கிறது, அப்புறம் அவங்க வந்து அங்கே மாட்டிட்டு முழிக்கிறத அதே பதைப்போட நமக்கு திரையில காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனாகவும் சரி, ஆர்ட் டைரக்ஷனாகவும் சரி, படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எது வந்து குகை, எது செட்டப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. அந்தளவு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மலையாளம் சினிமா அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்கிறது அவங்களோட ரியலிஸ்டிக் அப்ரோச். அண்ட் எதுவுமே பிரம்மாண்டமாக எடுக்க மாட்டாங்க. ரொம்ப டவுன் டு எர்த்தாக அந்த மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையை காட்சிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான சர்வைவல் ட்ராமா எடுக்கிறாங்க. ஒரு பெரிய வாஸ்டான கேன்வாஸ் தேவைப்படுது கூட அதை இருக்கிற பட்ஜெட்ல ரொம்ப எஃபெக்டிவா பண்றது மலையாளம் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற, அதாவது இந்த லேண்ட்ஸ்கேப்பை இப்படி காட்ட முடியும், இதெல்லாம் சேலஞ்சஸா இருக்கு, இதெல்லாம் நம்ம இந்த பட்ஜெட்ல பண்ண முடியுமா அப்படிங்கறத நல்லா பிளான் பண்ணி அதை ரொம்ப கன்வின்சிங்காவே பிரசன்ட் பண்றாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த வகையில அந்த லிஸ்ட்ல இந்த படமும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தது ரைட்டிங்காகவுமே இந்த படம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு பாதிக்கு மேலே வரைக்குமே காமெடி ட்ராமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் படம் வந்து நகர்ந்துட்டே போகுது. குறிப்பாக வெங்கட் பிரபுவோட ஒரு காமெடி ட்ராமா எப்படி இருக்கும், அண்ட் இன்ஃபேக்ட் இதே ஷோபின் சாகி நடிச்சிருந்த ரோமன் சாம் படம், அதில் அந்த ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் அந்த காமெடி படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எழுதப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப எங்கேஜிங்காகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கான்வர்சேஷன் நடந்தால் நம்மளுமே எப்படி பேசுவோம் அந்தளவுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற முடியும் மாதிரியான ஒரு ரைட்டிங்காகவும் தான் படம் நகருது. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை வந்து ரொம்ப சும்மா டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடி சீன்ஸ் வைக்காமல் அந்த காமெடி சீன்ஸ்லையும் நிறைய டெப்த்தாக சில விஷயங்களை வச்சுருக்காங்க. அது குறியீடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது செகண்ட் ஹாஃபில் திரும்ப அதை ரீகால் வேல்யூவாக அதை கொண்டு வராங்க. அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குறியீடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு 3 விஷயம் அப்படின்னா, கமல் சிடி வாங்குறது, அந்த கமல் சிடிக்கு ஒரு ரீகால் வேல்யூ செகண்ட் ஹாஃபில் சொல்லப்படுது. அதுவுமே இந்த கதையில் அந்த கமல் சிடி அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான வேலையை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். அண்டு டக் ஆஃப் வார் பிளேயர்ஸாக இந்த இளைஞர்களை வந்து முன்னாடியே காட்டிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுவுமே இந்த செகண்ட் ஹாஃபில் வர ஒரு காட்சிக்கு உதவுது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி ஒருத்தர் வந்து எப்போவுமே ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரியான மாடுலேஷனில் ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருந்தாங்க. அது ஏன் அப்படிங்கிறதும் செகண்ட் ஹாஃபில் ஓரளவு அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி நினச்சி நம்ம கடந்து போகிற விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய குறியீடாகவும் ஒரு ரீகால் வேல்யூவோடும் இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ரைட்டிங்கை குறிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டில் மலையாளம் சினிமாவில் தொடர்ந்து படங்கள் வந்துட்டே இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப, அதாவது செகண்ட் ஹாஃபில் வரப்போகிற கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நகரும்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் அதில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் வரப்போ நமக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதுக்காக தான் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது. அந்த டெம்ப்ளேட்டில் வந்த இன்னொரு படம் தான் இது. பட் அது அந்த வந்து ரொம்ப சரியாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். இதே மாதிரி குறியீடுகளில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா, கமல் ரெஃபரன்ஸ் அங்கங்கே படத்தில் வந்துட்டே இருக்குது. குறிப்பாக குணா படத்தில் வர அந்த அபிராமி பாட்டை யூஸ் பண்ண விதம் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. சுஷின் ஷாம் வந்து அவரோட மியூசிக்கல் ப்ராசஸ் மட்டும் காட்டணும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண விதம், அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறையா அந்த செகண்ட் ஹாஃப்லேயே வர ரைட்டிங்கில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எழுதியிருந்தாங்க. அதாவது எங்கேயுமே ட்ராமா அப்படிங்கிறது இல்லைன்னா கூட இந்த இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களோட சைல்டுஹுட்டை பேரலல் ஸ்டோரியாக வச்சு சில காட்சிகள் வந்து எடுத்திருந்தாங்க. அதுவுமே இந்த கதைக்கு நல்லாவே உதவி இருக்குது. அதில் எங்கெங்கே லிங்க் பண்ணுற மாதிரியான காட்சிகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த ரியல் லைஃப்பில் நடக்கிற, அதாவது இப்போ கரண்ட் பீரியட் நடக்கிற விஷயங்களோட சிங்கார மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. அதுவுமே ஒரு பிரில்லியண்டான ரைட்டிங்காக வெளிப்பட்டுச்சு. படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். காமெடி ப்ளஸ் சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்பவே ரெண்டுமே வித்தியாசமான ஜானர் இல்லையா. ஸோ அந்த ஜானர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது படத்தில் ஆர்கானிக்காக நடந்திருந்தால் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதாவது காமெடி அப்படிங்கிறது தனியாக ஒரு தனிப்படமாக நல்லாவே என்டர்டெயின் பண்ணுது. சர்வைவல் ட்ராமாவாக ஆனதுக்கப்புறம் அந்த ட்ராமாவுமே ரொம்ப சிறப்பாக தான் எழுதப்பட்டிருக்கு. பட் இந்த சடனாக அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, அந்த ஷிஃப்ட் ஆகிற இடம் இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் நல்லா எமோஷனல் கனெக்டோடையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதாவது கொஞ்சம் ஆர்கானிக்காக இல்லாமல் டக்குன்னு அடுத்த கீர் போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் உறுத்தலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததாக செகண்ட் ஹாஃபில் சௌபின் சாகிர் எடுக்கிற அந்த ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு பின்னாடி இதை ஒத்துக்குவாங்களா, எல்லாருமே ஏற்றுக்குவாங்களா, அதுவும் குறிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரியான போலீஸ் அதிகாரிகள், ஃபயர் சர்வீஸ் உள்ளிட்டவங்க இதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருந்துச்சு. பட் இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான், இதுதான் ஹிஸ்ட்ரியே அப்படிங்கிறதுனால நம்ம அதில் பெருசாக லாஜிக் பார்க்க முடியாது. பேக்ட்ராப் இல்லாமல் ஒரு படமாக இது அந்த காட்சியை வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக அந்த இடத்துல கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது அந்த லாஜிக்கை. பட் அதர் தன் தட் அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால அதை நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் நோட் பண்ணலாம் ஒரு படத்துக்காக அப்படின்னு சொல்லிக்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக ஒரு தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சர்வைவல் அப்படிங்கிறத தாண்டி சர்வைவல் ட்ராமாவை ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு நல்ல ஒரு ப்ராவஸோட படம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப ட்ராமாவும் போயிடாமல் அதே சமயம் நம்மளை எங்கேஜிங்காகவும் வச்சுட்டு படத்தை வந்து நகர்த்தியிருக்காங்க. சர்வைவல் ஜானரில் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படமாக தான் ரீசெண்ட் டைம்ஸில் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.